ஹாய் மெம்பர்ஸ், வெல்கம் டு our யூடியூப் சேனல் ஆப்பில் காசு. நான் உங்கள் ஷேடோ. நிறைய பேர் மைவி3 ஆட்ஸ் ஆப்பை டெலீட் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ண முடியாமல் இருக்கீங்க. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ மைவி3 ஆட்ஸ் ஆப்பை ரீடவுன்லோட் பண்ண முடியும். அதுக்கு இப்போ வீடியோவில் வர ஃபியூ ஸ்டெப்ஸை மட்டும் கவனமாக பாருங்கள் அண்ட் கரெக்டாக உங்கள் ஃபோனோட சில செட்டிங்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஸ்டெப், உங்கள் ஃபோனில் இருக்க செட்டிங்ஸ் ஆப்பை, நார்மலாக ஃபோனில் இருக்க டிஃபால்ட் செட்டிங்ஸ் ஆப்பை ஓப்பன் பண்ணுங்கள். ஆப்பை ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஆப் அண்ட் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அது ஜஸ்ட் நீங்கள் கிளிக் பண்ணாவே போதும். அது ஓப்பன் ஆன உடனே நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்ளே நிறைய ஆப்ஷன்ஸ் வரும். நோட்டிஃபிகேஷன், ஸ்க்ரீன் டைம், டிஃபால்ட் ஆப் அப்படின்னு. அங்கே நீங்கள் செக் பண்ணும்போது ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ் அப்படின்னு வரும். ஸ்க்ரீனில் நான் மென்ஷன் பண்ணியிருக்க பாருங்கள், அதுமாரி ஸ்பெஷல் ஆப் ஆக்சஸ்னு வரும். ஸோ அது ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணால் போதும், ஒரு புது பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அந்த பேஜ் ஓப்பன் ஆன உடனே பார்த்தீங்கன்னா நிறைய லிஸ்ட் இருக்கும். அதில் மாடிஃபை செட்டிங் சிஸ்டம், பிக்சர் இன் பிக்சர் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கும். அதில் இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நல்லா பாருங்கள், ஸ்க்ரீனில் கூட நான் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்ஸ்டால் அன்னோன் ஆப்ஸ் அப்படின்ட்டு இருக்க அந்த ஆப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு லோடிங்க்கு அப்புறம் நிறைய ஆப்போட லிஸ்ட் ஓப்பன் ஆகும். அந்த ஆப்போட லிஸ்ட்டில் கூகுள் ட்ரைவ் இருக்கும். ஜஸ்ட்டு ட்ரைவ்னு மட்டும்தான் எழுதியிருக்கும். ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணியிருக்க மாதிரி ட்ரைவ்னு இருக்கும். அதை ஜஸ்ட் நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணிங்கன்னா பாருங்கள், ஒரு நெக்ஸ்ட் பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த பேஜில் அலோவ் ஃப்ரம் திஸ் சோர்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் ஆஃபில் இருக்கும். பை டிஃபால்ட் நிறைய பேருக்கு ஆஃபில் தான் இருக்கும். அப்படி ஆனில் இருந்துச்சுன்னா எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் டேரெக்டாக ஹோம் ஸ்க்ரீனுக்கு அண்ட் செட்டிங்ஸை தள்ளிடுங்க, சைடில் இருந்து மல்டி டேப்லேருந்து தள்ளிடுங்க. அப்படி ஆனில் இல்லைன்னா அதை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அதை ஆன் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் உங்களோட ஹோம் டேபுக்கு டைரெக்டாக வந்துடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்கப்புறம் நீங்கள் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, உங்களோட மொபைலில் இருக்க கூகுள் க்ரோம் இருக்கும் பாருங்கள், க்ரோம் ப்ரௌசர், அதை ஜஸ்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் சர்ச் பாரில் போயிட்டு www.myv3ads அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கம்ப்ளீட் லிஸ்ட் வரும். அதில் ஃபர்ஸ்ட் வெப்சைட்டே myv3ads.com இருக்கும். பெரிய டைட்டிலில் myv3 ads business அப்படின்னு இருக்கும். ஜஸ்ட் அந்த லிங்க்கை நீங்கள் ஜஸ்ட் அந்த வெப்பேஜ் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். myv3யோட ஒஃபிஷியல் சைட் ஓப்பன் ஆகும். அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா டவுன்லோட் ஆப் ஃப்ரம் கூகுள் ட்ரைவ் அப்படின்ற ஆப்ஷனுக்கு கீழே டவுன்லோட் நவ் அப்படின்னு இருக்கும். ஹைலைட் பண்ணியிருக்கேன் பாருங்கள். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு பாப்அப் வரும், செலக்ட் அண்ட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. உங்கள் ஃபோனில் இருக்க ஜிமெயிலோட லிஸ்ட் வரும். எந்த ஜிமெயிலில் நீங்கள் myv3 டவுன்லோட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும். அதில் உங்களோட ஜிமெயிலை கிளிக் பண்ணி நீங்கள் ஓகேன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் போதும், ஆட்டோமேட்டிக்காக டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். டவுன்லோட் ஆன உடனே ஓப்பனிங் டாக்குமெண்ட்டுன்ற ஒரு பேஜ் வரும். வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே கூகுள் ட்ரைவ் ஓப்பன் ஆகும். கூகுள் ட்ரைவ் ஓப்பன் ஆச்சுன்னா அங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ஃபோல்டர் கீழே myv3 ads லேட்டஸ்ட் APK அப்படின்னு சொல்லிட்டு ஆப் இருக்கும். ஜஸ்ட் நீங்கள் ஒரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா அன்னோன் ஸ்டேஜிங் ஆப் அப்படின்னு ஒரு பாப்அப் வரும், இப்போ நம்ம ஸ்க்ரீனில் வர மாதிரியே. ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். அது லோடிங் ஃபுல்லானதுக்கப்புறம் சேஞ்ச் ஆகிட்டு myv3 ads அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணுமான்னு கேட்கும். இன்ஸ்டால் அப்படின்ற ஆப்ஷன் நான் சர்க்கிள் பண்ண பாருங்க, அதை நீங்கள் கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிங்கனாலே போதும், myv3 ads ஆப் இன்ஸ்டால் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட லாகின் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி நீங்கள் உங்கள் ஆடை தாராளமாக பார்த்துக்கலாம். உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா தாராளமாக கமெண்ட் செக்ஷனில் போய் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். சேனலுக்கு புதுசுனா கன்ஃபார்மாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஷேடோ. பை மெம்பர்ஸ். வேலை நம்ம கரெக்டா பார்த்தா தானே நமக்காக வேலை பார்க்கறான், அவனோட வேலை கரெக்டா பார்க்கும். நான் இது சும்மா ஹாபிக்காக பண்ணல, 100% ப்ரொஃபஷனல். മനസ്സിലായോ?